பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு தீ விபத்து என நாடகம் அரங்கேற்றப்பட்டுள்ளது. தீ விபத்து தொடர்பாக திலகர் திடல் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், என்ன நடந்தது? எப்படி இந்த தீ விபத்து நடந்தது? விரிவான தகவல்கள். கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி மதுரை மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதி பகுதியில் உள்ள எல்ஐசியினுடைய மண்டல அலுவலகத்தில் 2வது மாடியில் இரவு 7:30 மணி அளவில் திடீரென பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் மேல் இருக்கக்கூடிய அந்த முழுமையாக அந்த 2வது மாடி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களும் அங்கு இருக்கக்கூடிய பொருட்களும் முழுமையாக தீ விபத்தில் எரிந்து முழுமையாக சேதமடைந்தது. அப்போது அந்த தீ விபத்தில் சிக்கியதாக அந்த எல்ஐசியுடைய முதுநிலை மேலாளர் கல்யாணி என்பவர் அந்த சம்பவத்தில் உயிரிழந்ததாக போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அந்த சம்பவத்தில் காயமடைந்து ராம் என்பவர், அதாவது உதவி மேலாளராக இருக்கக்கூடிய ராம் என்பவர் தப்பியதாக அவர் சிகிச்சைக்கு அவருக்கு மருத்துவமனையில் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலை போலீசார் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் தற்போது இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த டெத் கிளைம் பாலிசிகளில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்ததாகவும், இது தொடர்பாக எல்ஐசி ஏஜென்ட்டுகள் நேரடியாக அந்த முதுநிலை மேலாளராக இருக்கக்கூடிய கல்யாணியிடம் நேரடியாக புகார் அளித்திருக்கிறார்கள். அது தொடர்பாக இவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி இது தொடர்பாக மேலிடத்தில் தான் ரிப்போர்ட் செய்வதாக அவர் கல்யாணி தெரிவித்ததன் அடிப்படையில் ஆத்திரமடைந்து பெட்ரோலை ஊற்றி அவர் மீது பெட்ரோல் அன்றைய தினம் அந்த சம்பவம் நடந்த அன்று பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி ஓடிவிட்டதாக போலீசார் தற்போது இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. எனவே தொடர்ந்து மருத்துவ சிகிச்சையில் இருந்த அவரை தற்போது போலீசார் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதில் வேறு யாரும் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் இருக்கிறார்களா என்பது குறித்து திலகர் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். செல்வகுமார், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.